வெல்கம் டு நம் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு உளுந்து உளுத்தங்கஞ்சி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன உலக்கில் ஒரு உலக்கு கருப்பு உளுந்து, தொளி உளுந்து எடுத்துருக்கேன். அது வறுத்தலாம். இப்போ எண்ணெய் இல்லாமல் அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. இது தொளி உளுந்து, இது உடைச்சது. உடைக்காமல் உருண்டையாக இருக்க உளுந்து அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது கிடைக்குதோ அது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா வாசம் வந்துடுச்சு, நல்லா வறுபட்டுச்சு. இப்போ அதை இறக்கிடலாம். அரை உலக்கு அரிசி எடுத்து வச்சுக்கேன். இட்லி அரிசி நான் போடுறேன். இப்போ இட்லி அரிசி அரை உலக்கு எடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் சாப்பாடு புழுங்க அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை அரிசி வேண்டாம், அது வறட்சியாக இருக்கும். அரிசி நல்லா பொரியுது, நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆடினப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். உளுத்தங்கஞ்சிக்கு மாவு அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி உடனே அரைச்சிக்கோங்க. இப்போ 2 பேர்த்துக்கு 3 ஸ்பூன் போட்டு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அந்த மாவு இதில் கொட்டிடுறேன். 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு கல் உப்பு போட்டுங்க. சர்க்கரை 4 ஸ்பூன் போட்டுங்க. நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், பனைவெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுங்க. உளுத்தங்கஞ்சி காய்ச்சலாம் வாங்க. அடுப்பில் வச்சு கலரிட்டே இருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா வளவளன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது கொண்டே கொஞ்சம் அரைச்சிடுங்க. நல்லாயிருக்கும், மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வருது, இப்போ கிளறி விடுங்க. இதில் ஏலக்காய் வேணும்னா அரைக்கும் போது ஏலக்காய் போட்டு அரைச்சிடுங்க. பொங்கி வரும்போது அடுப்பை கம்மி பண்ணி கிளறிட்டே இருங்க. வெந்துக்குச்சு, கையில் ஒட்டல. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கு நல்லா வலு கொடுக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். வேற ஒரு ரெசிப்பியில் செஞ்சுக்கலாம். நன்றி.